2005ங்க பொலேரோ டீசலுங்க இது. இது வந்து டிடிஐ இன்ஜின்னு சொல்லுவாங்க. மைலேஜ் நல்லா வரும். இது வந்து ஈசி மெத்தட் வண்டி தான். எந்த ஒரு இதெல்லாம் வராது இதில். இசிஎம் அதெல்லாம் எதுவுமே வராது. அந்த மாதிரி வண்டி இது. இது இந்த சென்சார் வண்டின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி வண்டிங்க இது. இது வந்து எஃப்சி கரண்ட்டில் தான் இருக்குது. இப்போ தான் எஃப்சி போன வாரம் தான் எஃப்சி பண்ணேன். நான் தான் கொடுத்தேன் பேப்பர்லாம். அது சும்மா அப்படியே காமிச்சாச்சு வண்டியை. அது இப்போ வண்டி ஓரம் விடும்போது அந்த ஓரமாக பார்க்கிங்கில் பட்டுது. அதான் ஏன்னா இது எப்படி எஃப்சி பண்ணாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. எஃப்சி கரண்ட்டில் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பையர் இருந்தால் சொல்லுங்கள், இது பேசலாம். 4 டயர் புதுசுட்டாங்க. ஸ்டெப்னி மட்டும் ஒரு 80% இருக்குது. இது பார்க்குறதுக்கு வெளில ஓட்டிகிட்டு வந்தாலும் அது மாதிரி இருக்குது. எம்ஆர்எஃப் டயர் தான். பேட்டரி புதுசு, கிளச்சி பிளேட்டு புதுசு, எல்லாமே புதுசு தாங்க. வண்டி வந்து 1,63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி கம்பெனியில் வேலை பார்க்குறது தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. அவுட்ரு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. இன்ட்ரெஸ்ட் பையர் இருந்தால் சொல்லுங்கள். இது விலை வந்து 1,50,000 வருங்க. பேரம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. டைரக்ட் ஓனர் தான். இன்ட்ரெஸ்ட் பையர் தான் வாங்க பேசலாம். 3 ஓனர் வண்டிங்க. டீசல் வண்டி மெயின். இது காஞ்சிபுரத்தில் வண்டி இருந்த வண்டி இப்போ சென்னை வந்துடுச்சு. இதை பாருங்கள், அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. அது கூட ஒரு லேண்ட் ஒன்று காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. அலாய் வீல் தான், 4 வீல் அலாய் வீல் தான். இது 7 பேர் போகலாங்க. லோ பட்ஜெட் வண்டிங்க. இப்போ 7 பேர் வண்டி 6 லட்சம் 7 லட்சம் கம்மியெல்லாம் கிடையாதுங்க. இது விலை வந்து 1,55,000 தான் சொல்கிறோம். 50,000 கொடுப்பாங்க, அதான் ரேட்டு. சர்வீஸ் சார்ஜ் 5 ரூபா சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். மெயின் டீசல் வண்டிங்க. உள்ளேயும் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. இப்படிதான் ஓடி இருக்க வண்டி. அப்படியே வாங்கி அப்படியே ஓட்டலாம். மெயின் டீசல் வண்டி. மைலேஜ் 5 வருங்க. இது ஒரிஜினல் மகேந்திரா வண்டிங்க. இது இவ்வளோ துடைக்காம கொள்ளாமல் அப்படியே இருக்கு. அதெல்லாம் அழுக்காக இருக்கு. டயர்லாம் புதுசா. மெயின் மைலேஜ் நல்லா வருங்க. 2005 மாடலுங்க. பார்த்துங்க. இது ஏன் இது ஒட்டி வச்சிருக்குன்னா, அது என்ன கம்பெனின்னு தெரியக்கூடாதுக்காக. அது கம்பெனியில் இருக்க வண்டி, அதுக்காக தான். வண்டி இங்கே பாருங்க, இதெல்லாம் அழுக்காக இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணல. நான் பேட்டரி மாற்ற வந்தேன் அந்த வண்டிக்கு. ஸோ அப்படியே இதையும் நல்லா பார்த்தீங்கன்னா வித்துடலாம்னு சொன்னார். நம்ம கார் பேட்டரி இந்த பேட்டரிலாம் பண்ணுறோம் இல்லையா. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள், பேசலாம். வண்டி லாங் டிரைவெலாம் நல்லா போகலாம். வண்டி சுத்தமாக இருக்கும். இன்ஜின் வண்டி அந்த இன்ஜின் புது இன்ஜின் மாதிரி இருக்க ஓடுறது. இது வந்து டிடி இன்ஜின் சொல்லுவாங்க. சாதா இன்ஜின் இது. யாரும் வேலை பார்க்கலாம். இப்போ டைனமோ புதுசு, எல்லாமே புதுசு தான். பேட்டரி வந்து அமரன் பேட்டரி போட்டு கொடுத்தோம். பார்க்குறதா வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும். இன்ஜின்லாம் வாங்கி ஏதோ ஒரு இன்ஜினில் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. அப்படியே ஓட்டலாம். ரன்னிங் கண்டிஷன் தான் வண்டி. வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான். அவங்க வேறு டாடா ஏசியில் மாதிரி வேறு இதுலேயே கேபின் வச்ச மாதிரி வண்டி வேணுன்றதுக்காக கொடுத்துட்றாங்க. இதிலே கேபின் வச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி வண்டி பார்த்துட்ருக்காங்க. அதனால் சரி இது கொடுத்துடலாம். என்ன அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி வண்டி யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட எடுத்துக்கலாம், எடுக்கணும்னா. அது இன்ஜின் ரூமும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது கூட ஒரு லேண்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இது முகப்பேரில் நுளம்பூர் அண்ணாமலை ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்மேன் கோட்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட இடமும் வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் சேல்ஸ் தான் வச்சுருக்கோம். அதேமாதிரி தாம்பரத்தில் கூட இதே மாதிரி பேட்மேன் போடுற மாதிரி இடம் வச்சுருக்கோம். இது பாருங்கள். இது வந்து இந்த ரோடு வந்து லெஃப்ட்டுக்கு போனால் சாய்பாபா கோயில் போயிடலாம். ரைட்டில் இருக்குன்னா மோப்பேர் ரோடு போகலாங்க. நம்ம அதை பிரிட்ஜு போயிடலாம். புது பிரிட்ஜ் ஏசிஎஸ் காலேஜுக்கு போயிடலாம். அந்த ரோட்டில் ஒரு 50 அடி ரோட்டில் ஒரு நார்த்து பேசிங் ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தம் 3.5 கிரவுண்ட் இருக்குங்க. ஃப்ரண்டேஜே 100க்கு 80ங்க. ஃப்ரண்டேஜ் 100ங்க, அது 80ங்க. இன்ட்ரெஸ்ட் பை இருந்தால் சொல்லுங்கள். 13,000 ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறோம்னா நம்ம நேராக வாங்கிட்டு கூப்பிட்டு போகலாங்க. நார்த்து பேசிங் ப்ராப்பர்ட்டிங்க. அது கூட இந்த வண்டியும் காமிச்சிடுங்க. ஏன்னா இதையும் காமிக்க தான் சரி, இதையும் பார்த்துலாமேன்ட்டு. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள், பேசும். இந்த மாதிரி வீடியோ போடாத இடம் நிறைய வச்சுருக்கோம். ஒரு சில கார்கள் வீடியோ போட முடியாததுக்காக கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த கார் கொடுக்கலான்றதுக்காக நம்ம அந்த காரும் போடாமல் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வண்டிகளும் நம்ம வச்சுருக்குறோம். இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்கள், நம்ம அதையும் கொடுக்கலாம். நம்மகிட்ட எல்லாமே டைரக்ட் ஓனர் வண்டி தான் வச்சுருப்போம். இடங்களும் அப்படி தான், வண்டிங்களும் அப்படி தான். நீங்களும் உங்கள்கிட்ட எதாவது இடம் தான் சொல்லுங்கள், விற்று கொடுப்போம். இது மாதிரி வண்டிகள் தான் விற்று கொடுப்போம், வாங்கி கொடுப்போங்க. நல்ல வண்டியில் ஓனர் வண்டி தான் வாங்கி கொடுப்போம். ஓனர் இடம் தான் வாங்கி கொடுப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு
பேசலாங்க. இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, வெளியூர்ல இந்த மலையில ஓட்டுறவங்கலாம் செட் ஆகும். ஊட்டியில லேண்ட் கூட ஒருத்தர் சொன்னாப்புல, அவருக்கு கூட செட் ஆகும்னா. ஏன்னா அவரு ஊட்டியில இடம் குடுத்துருன்றாப்புல. இப்ப நமக்கு எதுக்கு வண்டி தேவையில்லன்றாரு. சொல்லுங்க. ஊட்டியிலயும் நம்மகிட்ட இடம் இருக்கு. மொத்தம் ஒரு 2 ஏக்கரா வச்சிருக்கோம். ஊட்டி மெயின் ஜங்ஷன்லயே வச்சிருக்கோம். டைரக்ட் ஓனர் தான். ரெசார்ட்டோட இருக்குது. இப்ப பாத்துங்க. காமிச்சுட்டேன். வண்டி சீட்டு கீட்டு எல்லாம் சுத்தமா இருக்கும். மெயின் 7 பேர் போலாங்க இந்த வண்டியில. சொல்லுங்க பேசலாங்க.